கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தை நம்ம வாசித்து கேட்போமாக. எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடு கூட என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே என்னை கண்டுபிடிப்பீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம நிறைய தேடியிருப்போம், நிறைய கோவிலுக்கெல்லாம் நம்ம போயிருப்போம், நிறைய தெய்வர்களை நீங்கள் தேடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை பாருங்கள், நீங்கள் முழு இதயத்தோடு கூட என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் நிறைய தெய்வத்தை நீங்கள் வணங்கியிருக்கலாம், நிறைய பேரிடத்தில் போய் நீங்கள் அப்படியாய் உங்களோட விண்ணப்பத்தை நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் திட்டவட்டமாய் சொல்லப்படுகிறது, என்னை தேடுகையிலே என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. தெய்வத்தை நீங்கள் தேடியிருக்கலாம், அநேக தெய்வத்தை நீங்கள் தேடியிருக்கலாம், ஆனால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி பாருங்க, அழுத்தமாக சொல்லப்படுகிறது. அவரை தேடும்போது நிச்சயமாக நீ கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண முடியும், உங்கள் தேவைகளும் சந்திக்கப்படும். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்கு காணப்படுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் காணப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் காண்கிற தேவன், அவர் பார்க்கிற தேவன் என்று சொல்லி இப்படியாய் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நீங்கள் இப்படியாய் முழு இதயத்தோடு கூட தேடி போகும்போது, எந்த தேவைகளாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி போகும்போது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கி உறுதிப்படுத்துகிறார் உங்களுக்கு. நீங்கள் தேடி பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.